எழுத்தாளர் வே. எழிலரசு அவர்களின் மேகங்களின் பாதை நூல் ஆய்வு. அவர் தன்னுடைய நம்ம நூலகத்திலிருந்து அவர்கள் கொண்ட நூலகம் தான் இருந்தது. அந்த அடிப்படையில் அவர் எழுதிய ஒரு ஆய்வு தான் மேகங்களின் பாதை. தேரான் பிறரை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். எவன் ஒருவன் தலைவனையோ தலைவியையோ மற்றும் நண்பனையோ தேர்ந்தெடுக்கும் பொழுது தெளிவானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கவிட்டால் பின்னாளில் அவர்கள் பெரும் துன்பத்தை ஆட்படுவார்கள். அவர் மட்டுமல்ல, அவர் வழித்தோன்றல்களும் அந்த துன்பத்தில் ஈடுபடுவார்கள் என்பதைத்தான் இக்குறள் கூறுகிறது. அப்போ அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள் கல்லூரி படிக்கிற மாணவிகளுக்கு அந்த மரத்தினோட பயனையும் அப்புறம் மரத்துக்கான கவிதையும் சொன்னாங்க. மரத்தினோட பயன் என்னன்னா, அந்த மரம் தர பால் தான் நமக்கான சரியான பால். அது வந்து தேங்காய் பால். அந்த பாலில் தாய்ப்பால் இருக்க சத்தெல்லாம் இருக்கு. அதனால அந்த பாலை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் வயிற்று உபாதைகளுக்கு நல்லது. நீங்கள் லிக்கா சோடா அதெல்லாம் குடிச்சிங்கன்னா நோய் கட்டாயம் வரும். அதனால் ஒரு ஆள் அரை மணி தேங்காவை நீங்கள் மென்று சாப்பிடலாம். மிக்சியோ இல்லை பால் எடுக்க முடியலன்னா காலை உணவாகவும் எப்போ வயிறு வலி வந்தாலும் நீங்கள் சூடான வெந்நீர் குடிங்க, இல்லைன்னா கிரீன் டீ குடிங்க. பாலோ லிம்கா சோடாவோ அதுக்கு தீர்வு கிடையாது. அந்த மரத்துக்கான கவிதை சொன்ன அந்த கவிதை தான். மரம் நம் தாய், மரம் நம் தாய், அவள் பால் தருவாள், நம் அனைவருக்கும் பால் தருவாள். தாய்ப்பாலுக்கு நிகரான பால் தருவாள், தேங்காய் பால் தருவாள். மூவேத ஆண்ட முத்தமிழ் வாழும் நம் நாட்டில் முக்கிய இவரின்றி யார் தருவார்? பாடும் குயிலுக்கும் ஆடும் மயிலுக்கும் தாவும் மணிலுக்கும் இவத்தான் தாய், அடைக்கலம் தரும் தாய். நம் வாழ்வில் இருந்தும் மருந்தும் இவளின்றி இங்கேது. உணர்ந்திடு மனிதா, நீ வாழ இரு கண் இரு செவி இரு கைகால்கள் இருந்தால் போதாது. இது மரம் வேண்டும் உன் வீட்டில் உன் வயல்காட்டில் இருந்திட நீ வாழ்ந்திடலாம் 100 ஆண்டு. இனி உன் தாயிடம் இயற்கை தாயை காத்து வாழ்ந்திடு, நீ வாழ்ந்திட இந்த கவிதை. எழிலரசு அவர்களுக்காக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சமத்துவ இலக்கிய சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் என்ற முறையில் என்னுடைய பரிமாண வணக்கம். எழுத்தாளர் எழிலரசு அவர்கள் வேகத்தை பாதை என்ற அந்த நூல் ஆய்வரங்க இங்கே நடக்கிறது. சுமார் 30-40 ஆண்டுகளாக இலக்கியத்தில் தொடர் பயணம் செய்து வருகின்ற ஒரு ஒப்பற்ற ஆய்வாளர், எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளராக நமக்கு முன்னே வைத்திருக்கின்றார். அவருடைய மேகங்களின் பாதை என்கிற அந்த நூல் தமிழ்நாட்டில் மிக சிறந்த கவிஞர்களுடைய காவியங்களை எடுத்து அவர் ஆய்வுக்கு உட்படுத்திருக்கின்றார். இலக்கிய உலகத்தில் வளர்ச்சடையில் இருக்கின்றவர்களுக்கு நான் தெரியும். நான் அவருடைய மாணவன் போன்றவர். இருந்தாலும் தாயை விமர்சிக்கிற ஒரு கவிதை சில நேரங்களில் மகனுக்கு வந்துவிடும் அல்லவா? அந்த அளவுக்கு பிறக்கும் சில விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த விமர்சனத்தை ஒரு சிறு நூலாக இந்த நேரத்தில் ஐயா அவர்கள் வெளியிட எழிலரசு அவர்கள் பெற்றுக்கொண்டார். இது என்னுடைய இலக்கிய பயணத்தில் மிக முக்கியமான ஒரு தருணமாக கருதுகிறேன். எழுத்தாளர் எழிலரசு எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் கடந்த 40 ஆண்டுகளாக மகிழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மாமனிதர்.
அவர்கள் சந்தோஷப்பட, அவர்களை தகுதிப்படுத்த, அவர்களை தூக்கி விடுவதில் தாம் மகிழ என்றெல்லாம் அவருடைய பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அவரையும் நாம் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாகத்தான் இந்த சிறுநூல் இங்கே வளர்த்துள்ளது. இந்த சிறுநூலை வெளியிட்ட இந்த வாசகர் வட்டக்கூடிய தலைவர் ஐயா சிந்தா அவர்களுக்கு எனது எழுத்தாளர் வழிகாட்டி அன்பிற்குரிய அண்ணன் ஆய்வாளர் எழுத்தாளர் எழிலரசு அவர்கள், இந்த அவையில் இருக்கின்ற அன்பிற்குரிய கல்வெட்டு பத்திரிகை ஆசிரியர் சொர்ணபாரதி அவர்கள், தமிழ் தேசிய பயணத்தில் நீண்ட தூரம் பயணித்து அதே பாதையில் இன்றும் இருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா, இந்த வேறுகறி பாதை இருக்கிற இந்த நூலை இப்போது ஆய்வு செய்ய காத்திருக்கின்ற ஐயா கவிஞர் குமரிச்செழியன் அவர்களுக்கும், நூலக வாசகர் பட்டம் நிறுவனர் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி மிக இதில் ஈடுபடாத வெளியில் இருக்கின்றவர்களெல்லாம் காலத்தோடு பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை படம்பிடித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய தோழர் முப்பரிமாண மோகன் அவர்களுக்கும் அவருடைய தோழர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும் என்பதற்காக வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான பெருமைமிகு நிகழ்வு. பெரியார் நகர் பொது நூலக வாசகர் வட்டம் நடத்துகின்ற சிறந்த வாசகர் வட்ட நிலையத்திலே நூலகங்கள் இருக்கின்றன. எல்லா நூலகங்களிலும் வாசகர் வட்டங்கள் இருக்கின்றன. சிறந்த வாசகர் வட்டத்தை பெற்றிருப்பது என்பது பெரியார் நகர் நான் அண்மையில் அறிந்திருக்கிற ஒரு செய்தி. உங்களுக்கு சிறப்பாக செயல்படுகின்ற இந்த அரங்கத்தில் இந்த நூலாயிருக்கிறேன். பல முறைக்கு வருகிறேன். பல்வேறு நிகழ்வுகளிலே பேசியிருக்கிறேன். பல முறைக்கு அறிந்திருக்கிறேன். இந்த மதிப்புக்குரிய ஐயா மாணவ சிந்தா அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இங்கே அழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற இந்த அருமை நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள். இந்த நூலை எழுதியிருக்கிற நேரடிய பாதை நூலை எழுதியிருக்கிற அருமை நண்பர் எழிலரசு அவர்கள் என்னுடைய அருமை நண்பர். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். பெரம்பூர் மான்ஸ்கோடு பள்ளியில் அபிப்பேரரசு அருமைநாதன் ஆய்வு இலக்கிய கழக தலைவர் அருமைநாதன் அவர்களுக்கு கடனாய்வு கழகம் என்று விருது வழங்கி பாராட்டிய அந்த அரங்கத்தில் நான் கவியரங்க தலைமை இருந்தேன். அப்பத்திலிருந்து அவரை பற்றி நான் அறிவேன். ஆனால் நேரடியான பழக்கங்கள் என்பதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. நான் இருப்பது தென்கோடிந்து இப்போ தான் விரிவாக பகுதியில் வந்திருந்தேன். அங்கே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அவர்கள் வடப்பகுதியில் அதிகமாக உதவுகிறவர்கள், நான் தென்கோடியில் உதவுகிறார்கள். இன்றைக்கும் தாம்பரம் படிப்பாக அந்த பகுதியில் தான் எனக்கு அதிகமான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கும் நான் பாரதிய கலைக்கழகம் என்ற ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். 72 ஆண்டுகள் கழிந்து இப்பொழுது 73வது ஆண்டு நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு மரபு கல்வியை வளர்க்கக்கூடிய ஒரு பண்ணை. அந்த வகையில் நான் தாம்பரம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நண்பர் எழிலரசு அவர்களை ஒரு பன்முக ஆட்கள் படைத்தவர் என்பதை நாம் அறிவோம். அவரை அந்த அளவுக்கு நான் அறிவித்திருக்கிற ஒரு மிகச்சொல்ல நண்பர். இங்கே இருக்கிற சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் என்னோடு பணிபுரிந்தவர். எந்த துறையில் என்னோடு பணிபுரிந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, ஜவஹர் நகர் நூலக வாசகர்களுக்கு வழி அதிகமாக அறிமுகமானவர் என்பது ஒரு பலம். இருக்கின்ற பலரோடு என்னை எப்பொழுதும் அவருடைய அணுக்க தொடரை போல என்னை அணுகி பழகி எப்பொழுதும் நட்பு ரீதியிலே பழகி கொண்டிருக்கிற ஒரு நல்ல நண்பர். எதிரே இருப்பவர்கள் பார்த்தா இதில் புலவர் இருப்பா நல்லா இல்லையா அவர்கள் நான் குருவாக நினைக்கக்கூடிய அளவுக்கு சகல ஆற்றல் படைத்திருக்கின்ற ஒரு பெருமகன். பக்கத்தில் இருக்க சொந்த பாரதி முகவில் முனியாண்டி என்ற பழக்கத்தை அறிவித்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பு எதிரரசு அறிவதற்கு முன்பே நாம் முகவில் முனியாண்டி அறிவேன். அந்த பழக்கம் எங்களுக்கு கல்வெட்டு என்ற இளநுரை வழியாக நடத்தி எங்களுக்கு நண்பர்களாக இருக்கும். இப்போது அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு நாம் ஏற்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் இருந்த ஜெயக்குமார் ஐயா அவர்கள் அந்த
நவகர் நகர் நூலகர் வாசகர் செல்வம் அறிமுகர் நல்ல நண்பர் மணி அவர்கள் இந்த நூலகர் வாசகர் அறிமுகமான நண்பர் மட்டுமல்ல நூல்கள் அருமையான நாவல்கள் அவருடைய படிப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய ரவிதாஸ் இந்த நூலினுடைய கர்த்தாக்களில் அவர் வருவார். ரவிதாசன் அவர்கள் அவர் பல ஆண்டுகளாக நான் அறிவேன். தம்பி என்று நான் அழைத்து பழக்கம். அவர் எங்கு பார்த்தாலும் ஐயா என்ற அனுப்பேட்டை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்புக்குரியவர் தான் அந்த ரவிதாசன். அருமை நண்பர் ரவிதாசனால் அறிமுகமான இன்னொரு அறிமுக நண்பர் தான் கவிஞர் முப்பரிமான மோகன். அவரை இப்போ அண்மையில் நான் அறிவேன். பக்கத்திலே எங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிறார் என்று தெரிந்தப்புறம் அவர் தான் இங்கே என்னை அழைப்பு வந்த பெரிய அவர்களை நான் ஏற்கனவே வெளியே அவர்களை நான் சந்தித்திருக்கேன். பல்வேறு நண்பர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இங்கே நூலகர் மோகன் ரங்கம் அவர்கள் என்னுடைய நண்பருக்கு நண்பர். வறுமைக்கு வறுமை சொன்னாங்க. அது மாதிரி அறிவுக்கு அறிவு, நண்பருக்கு நண்பர், பல வகையில் அறிமுகமானவர்கள் தான். இந்த நிலையிலே இந்த ஒரு நண்பருடைய நூல் வேறு பெரிய நிலையில் இருந்த ஆய்வாளர்கள் இல்லை, குறைபாடுகள். நான் சாதாரண சொந்தமானது எங்களுடைய படை வரக்கூடிய ஒரு மனிதன் வரையலாம். ஆய்வு என்பதற்கு பல கண்கள் உண்டு. மனிதனுக்கு 2 கண்கள். ஆனால் ஆய்வகத்தில் நுழைஞ்சிட்டான்னா அவங்க 1000 கண்கள். எல்லோருக்கும் தெரியாதது அவங்களுக்கு தெரியும். அப்படி யார் ஒரு ஆய்வாளர் அப்படி நுழைந்து பார்க்க முனைகிறானோ அவன் தான் ஆய்வாளராக வெளியிட முடியும். ஏன்னா சிலருக்கு அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் பாரு. அந்த வேண்டுதல் வேண்டாமை, விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த நூலுக்குள்ள அவன் நுழைந்தால் அவன் தான் சரியான ஆய்வாளர். இல்லைன்னா ஆய்வாளராக இருக்க முடியாது. ஒரு பக்கம் சார்புடையவனாக இருந்தால் அவன் வேண்டியவன் என்கிற நிலையில் வந்துடுவான். இல்லை சார்பு இல்லாதவனாக இருந்தால் வேண்டாதவன் என்கிற நிலையில் வந்துவிடுவான். வேண்டிய நிலையிலே ஆய்வதும் வேண்டாத நிலையிலே ஆய்வதும் ஆய்வாளருக்கு அழகு இல்லை. அதாவது அது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு திறனாய்வாளருக்கு அழகு இல்லை. ஒரு திறனாய்வாளர் என்று சொன்னால், ஒரு இலக்கிய திறனாய்வாளர் என்று சொன்னால் அந்த இலக்கியத்தை எழுத்து எழுதி படிக்க வேண்டும். எந்த நூலை திறனாய்வு செய்கிறாரோ அந்த நூலை அந்த எழுத்தடி படிக்க வேண்டும். அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை முடித்து ஆராய வேண்டும். அது எழுதியிருப்பவருடைய ஆசிரியருடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும். முழுமையான நோக்கம் முன்னே நூல்வர கருத்திலும் மற்றவர்கள் முழுமையாக வேண்டும் என்பார்கள். அந்த நூலை நுணுகி பார்த்து அது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, யாரால் சொல்லப்பட்டு இருக்கிறது, யாருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்கிற அந்த சிந்தனையோடு அடைகிறவர்கள் தான் ஒரு திறனாய்வாளராக விளங்க முடியும். கவி நுழைய முடியாத இடத்துல கவி நுழைவான் என்பார்கள். அந்த கவி நுழைய முடியாத இடத்துல ஆய்வாளர் நுழையும். ஒரு திறனாய்வாளர் அந்த அளவுக்கு நுழைந்து பார்த்து நுட்பமான கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும். அப்படி நான் பார்க்கின்ற சமகால ஆய்வாளர் திறனாய்வாளர் என்கிற முறையில் நான் நிலவிற்கு எண்ணக்கூடிய ஓரிரு திறனாய்வாளர்கள் முதல் தளத்தில் நான் எதிர்கால சார்பில் நான் நினைத்து பார்த்து எதிர்பார்க்கிறேன். நான் ஆய்வாளர் பல ஆய்வுகளை எழுதியிருப்பதோடு பல ஆய்வுகளை நிகழ்த்தி இருக்கு. அந்த வகையில் நான் பார்க்கிற ஒரு நடுநிலையில் நின்று கருத்துக்களை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய இந்த வேண்டுதல் வேண்டாமை கொடுக்கிற அந்த சார்பு இல்லாமல் நடுநிலையில் ஒரு நூலை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் என்கிற முறையில் நான் எழிலரசை நான் பார்க்கிறேன். இப்பொழுது ஏற்கனவே நான் பல முறை அவரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், பார்த்துருக்கேன். இந்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த சமகால நிலையை நான் பார்த்துட்ட எழிலரசு அவர்கள், இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிற புலவரசன் பொன்னரசன் அவர்கள், முனியாண்டிங்கிற இந்த சொர்ணபாரதி அவர்கள், ரவிதாசன் அவர்கள், இந்த வேலு குணசேகரன் அண்மையில் காலமான இந்த அருமை நண்பர் வேலு குணசேகரன் அவர்கள், இப்பொழுது இருக்கின்ற துருவன் இந்த பெருக்கிற துருவன் அவர்கள், புலவரசன் பொன்னரசன் அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற 13 ஆய்வாளர்கள் காவிய தலைவர்கள் இடம்பெற்றிருக்கிற காவிய கலைஞர்கள் கிட்டத்தட்ட இந்த 6 பேர் என்னுடைய நேரடியாக பழக்கம் உடையவர்கள். இன்னொரு தொடர்பு உடையவர்கள் என்று மட்டுமல்ல, இன்னொரு நெருங்கிய பழக்கம் உடையவர்கள் என்ற நிலையிலும் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்கிறவர்கள். அதனால் நான் ஓமைகளுக்கு சுரதாவை பற்றி சொல்லணும்னா ஓமைகளுக்கு சுரதாவை பலரும் புலனாய்வு செய்வார்கள். நானும் புலனாய்வு செய்தேன் ஒரு காலத்தில். ஏன்னு கேட்டால் அவர் என்னோடு நெருங்கி பழகுவார். நெருங்கி பழகிற கூட அவர் பல இடங்களுக்கு நான் அழைத்து சென்று அறிமுகம் பற்றி பல சிறப்புகளை அவருக்கு சேர்த்துருக்கேன். நான் இதை பார்த்த உடனே அவர் முதல்ல கேட்ட கேள்வி எந்த ஊருன்னு கேட்டார். நாகர்கோயில்னு சொன்னேன். அவர் சொன்ன முதல் பதில் நீ ஐயா இருக்கான்னு கேட்டார். நான் சொன்ன பதில் உங்களுக்கு பட்டினியெல்லாம் தூக்க முடியாது, அதனால் ஐயா இருக்கா அப்படின்னு சொன்னேன்.
அதில் தான் எங்களுக்கு ஏற்பட்ட தொடர்பு பழக்கம். அவர் சொன்ன ஐயாயிரம் என்னென்னு சிலருக்கு புரிஞ்சிடும், பலருக்கு புரியுது பார்க்கணும். அந்த ஐயாயிரத்தை நான் என்ன ஐயாயிரத்தை தான் அவர் அழைப்பார், எங்களுக்கான ஐயாயிரத்தை நான் அழைப்பேன். அப்படி எங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய பழக்கம் இருக்க ஒரு காலகட்டம். அவர் வழியாக தான் கடற்கரை கவியரங்கம், கட்டை வண்டி கவியரங்கம், ரயில் கவியரங்கம், குதிரை கவியரங்கம், வயல்வெளி கவியரங்கம் இதெல்லாம் அவர் சுரதாவத்துக்கு போய் எங்களை ஈடுபட்டு செய்த அவர் புண்ணியம் தான் நாங்கள் எல்லாம் நடத்திட்டு அந்த பெருமைக்குரியவர் அந்த சுரதா ஓமை கவிஞர் சுரதா மறுபடியும் இந்த புலவர்காசன் கண்ணரசன் இப்பொழுது சிறப்பாக இருக்கிற ஒரு பெருந்த இந்த பகுதியில் அறிவுக்கு அரசன் என்று சொன்னால் அவர் தான். புலவர்க்கு அரசன் பொருளாதாரம் பாருங்கள், அறிவுக்கும் அவர் தான் அரசன். அது காவியமாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் ஓவியம்னா வரைகிற ஓவியம் மட்டும் இல்லை, மனத்திரையும் வரைகின்ற எழுத்தோவியங்களும் ஓவியம் தான். அப்படி பார்க்கின்றவர்கள் கொண்டாட்டம் மிக சிறந்தவர்கள் ஆய்வாளர். அதே போல வேணு குணசேகரன் மறக்கவே முடியாது. மரபு கவிதையில் மரபு கவிதை பண்ணையில் ஓரோருக்கே ஒரு பெருந்தகை என்பது மட்டுமல்ல, பல மரபு கவிஞர்களை தோற்றுவித்த திறம்படைத்தவர். எளிய கலைமன்றம் என்கிற அமைப்பை நிறுவி பெரம்பலூர் பக்கத்தில் மிக சிறப்பாக பணிபுரிந்து பல மரபு கவிஞர்களை எனக்கு தெரிந்திருக்கின்ற பல மரபு கவிஞர்களை உருவாக்கியவர்களில் அவர் ஒருவர் என்கிற அந்த சிறப்பு பெற்றவர் வேணு குணசேகரன். இளமாறன் என்பவர் ஜாபகம்பேட்டையில் பாவேர பாசனை அமைப்பை தொடங்கி புகம் என்ற ஆசிரியராக முந்தாண்டு நாங்கள் சந்தித்து உரையாடுகிறோம். அவருடைய காரியம் இடத்துக்கு இருக்கிறது. பாவேரை எந்த வகையிலெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த வகையில் முயற்சிகளை செய்து கொண்டிருப்போம். அந்த இளமாறன் என்கிற அந்த இளமாறன் அடுத்தவர் ஒன்னரசன், வேணு குணசேகரன், இளமாறன், ரவிதாசன், கவிஞர் சுரதா இவர்களெல்லாம் என்னோடு நெருங்கிய பழக்கமுடையவர்கள், தொடர்புடையவர்கள். அதுவே நான் இந்த நூல்குள்ளே போகாமலே அவரை பற்றி நம்ம யாராவது சொல்ல முடியும், அது வேறு. அது எனக்கும் அவர்களுக்கு உள்ள பழக்கமாக இருக்கும், தொடர்பாக இருக்கலாம். ஆனால் நான் வந்திருப்பது இந்த நூலை பற்றி சொல்கிறேன். ஆய்வு நூலுக்கு ஆய்வுள்ள தம்பி அழகாக ஒரு சமத்துவ இளைஞர்களுடைய தலைவர் நிறைவாக இந்த அழுதே ஒரு அன்பின் மிகுதியால் ஒரு கவிஞனின் படைப்பை ஆய்வு செய்தாலும் தன் ஆய்வு செங்கோலை அறம் தவறாமல் பார்த்துக் கொள்ள ஆய்வரசர் திரு எடிராசனி அவருக்கு அவரே சான்றிதழ் கொடுத்தார். ஒரு அற்புதமான ஆய்வாளர் எடிராசன். இதில் 13 காப்பியங்கள். இந்த 13 காப்பியங்களும் திராவிட பற்று உடைய காப்பியங்கள். நான் ஒரு திராவிட இயக்க ஆய்வாளர் பட்டியலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஆய்வாளர். இந்த இடம்பெற்றிருந்த கவிஞர் 13 காவிய கவிஞர்கள் 13 பேர் திராவிட எல்லை இருக்கின்ற திராவிட பற்று உடைய திராவிட பரிணாமம் உடைய கவிஞர் பெருமக்கள் தான். அவர்களுடைய காவியங்களில் சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட காவியங்கள் படைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு காவியத்தை மட்டும் எடுத்து 13 கவிஞர்கள் 13 காவியங்களை மட்டும் அவர் ஆய்வு செய்து இந்த ஆய்வு கூட அவர் செய்து ஏற்கனவே செங்கரும்பு என்கிற இதழில் வெளிவந்து கொண்டிருக்கும். செங்கரும்பு நடத்துகிற தாமரை போன இன்னொரு நண்பர் ஒரு தளத்தில் இயங்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள்லாம் ஒன்றாக இயங்கி ஒரே கவியரங்கத்தில் நாங்கள்லாம் பங்கேற்கக்கூடியவர். அவருடைய செங்கரும்பு என்ற அந்த இதழிலே தொடர்ந்து எழுதிய இந்த கட்டுரைகள்லாம் தொகுக்கப்பட்டு இந்த நூலாக வெளிவந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் எனக்கு அறிமுகமானவர்கள் தாய்மொழி இலக்கிய கழகத்துடைய நிறுவனர் அருமையன் கவிப்பேரரசு அருமையான அவர்களால் தான் இவர்களெல்லாம் எனக்கு அறிமுகமானவர்கள். அந்த அறிமுக காலத்தில் நான் இன்னும் இயங்கிக் இருக்கிறேன் என்பார். நான் தென் சென்னையில் இயங்கிக் காலத்தில் இந்த வட சென்னையில் இவர்களுக்கு தான் ஒரு வாய்ப்பாக அமைந்த எல்லாம் உருவாக்கி கொண்டிருந்த அந்த தாய்மொழி இலக்கிய கழகம். அந்த இலக்கிய கழகத்தினுடைய கூட்டம் அதனுடைய கிளைகளாக இன்று பல இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கான காரணம் அவர். அந்த இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்க சிறப்புகளை பெற்றவர்களுடைய கவிதைகளை ஆய்வு செய்து இன்னொரு சிறப்பு பெற்ற பெருமைகளால் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நான் பார்த்தேன். இதில் பாவேந்தரிலிருந்து ரவிதாசன் வரைக்கும் வடக்கு பாவேந்தர், இந்த நூலிலே நிறைவு ரவிதாசன். பாவேந்தரிலிருந்து ரவிதாசன் வரைக்கும் 13 கவிஞர்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த பாவேந்தருடைய பரம்பரை என்று சொல்லக்கூடிய, இந்த பாவேந்தருடைய தொடர்பு என்று சொல்லக்கூடிய, இந்த பாவேந்தருடைய மரபு என்று சொல்லக்கூடிய, அந்த பாவேந்தருடைய மரபு கவிதை பண்ணையாக இருக்கக்கூடிய திகழ்ந்த அந்த நிலையிலே வந்து கொண்டிருக்கின்ற இந்த 13 பேரும் மரபு கவிஞர்கள். 13 பேரும் நல்ல மரபு வழியாக வந்து மரபு கவிதைகளை மரபு காவியங்களை
படைத்திருக்கின்ற அற்புதமான கவிஞர்கள். எவ்வளவு தூரம் அது தெரிந்தெடுத்தாரா தெரியாமல் இருக்காரா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த 13 ரத்தினங்கள், 13 ரத்தினங்களை கோர்த்தெடுக்கின்ற மேகங்களின் பாதை கூட இந்த மாறும். இந்த 13 மணிகள், ரத்தினங்களோட மணிகள், இந்த 13 மணிகளையும் கோர்த்தெடுத்து அதனால இந்த மேகங்களின் பாதை என்கிற இந்த அற்புதமான அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள்.